பிக் பாஸில் 2வது ப்ரோமோ வெளியிட்டாங்க. 2வது ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக், மாஞ்சரி வராங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டாங்கன்னு சொல்லாங்க. பிரியங்கா உள்ளே வரும்போதெல்லாம் மாசா சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆகா ஓஹோ ஹோட்டலில் மாற்றிடுறாங்க பிக் பாஸ் அவங்க கண்டஸ்ட். இந்த வாரம் பிக் பாஸில் ஆஹா ஓஹோ ஹோட்டல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறாங்க. கெஸ்ட்டாக யார் வராங்கன்னா நம்ம தீபக், மாஞ்சரி, நம்ம பிரியங்கா அவங்க 3 பேர் தான் வந்து உள்ளே வராங்கன்னு சொல்லாங்க. மாசா உள்ளே வந்தனே வரவேற்கிறாங்க. நம்ம கேப்டன் அவங்க தான் வரவேற்கன்னு சொல்லாங்க. திவ்யா கணேஷ் அவங்க மாலையில் போட்டு வரவேற்கிறாங்க. ஆஹா ஹோஹோ அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அந்த பாட்டு அந்த ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சு வரவேற்கிறாங்க. போட்டியாளர்கள் ஹோட்டல் வரவேற்கனே எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான ஊரறிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு பாடணும்னு சொன்னால் பாட்டு பாடணும். அதே மாதிரி அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாம் வந்து உடனே எடுத்துடணும். ஒரு ஹோட்டல் ஊழியர்களாக தங்கள் பணியை தவறாமல் செய்ய வேண்டும். ஹோட்டலுக்கு நம்ம போனோம்னா என்னென்ன கேட்குறோமோ அவங்க ஹோட்டல்காரங்க பண்ணுறாங்க பாருங்க. அந்த வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போது நல்லாவே தெரியுது. இதுக்கு கெஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக், மாஞ்சரி, நம்ம பிரியங்கா அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு செய்ய வேண்டும் விருந்தினர்களுக்கான உபசரிப்பு மற்றும் சீசன்லேயே இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உடனே நம்ம தீபக் கரண்ட் எல்லாம் லிவிங் ஏரியாவில் உட்கார சொல்லி அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை கொடுத்து எல்லாத்தையும் உட்கார வச்சிடறாங்க. இந்த டாஸ்க் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாஸ்காக இருக்க போகுது. சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே நல்லாவே தெரியுது பிக் பாஸ் சீசன் 9 பற்றி வேற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்புதான எந்த அளவு வெளியே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம விஜய் சேதுபதி அவரும் சொல்லுவார். ஆனால் இப்போ தான் வந்து டேரெக்டாக வந்து நம்ம பிரியங்கா அவங்க சொல்லியிருக்காங்க. பிரியங்கா வந்து இது கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இவங்க யாரை வச்சு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தெரில. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காரு. நம்ம பிரியங்கா அவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரே மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வாயிலே ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்களா அதே மாதிரி மியூசிக் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. விருந்தினர்களுக்கான உபசரிப்பு ஓகே ஆஹா ஓஹோ ஹோட்டல் என்ன மாதிரி கதையை ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரோட பணிகள் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமருதின்னு இந்த இவங்களோட விஷயம் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. பிரஜின்னு இந்த இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க பாருங்கள். நம்ம பிரவீன் ராஜை பற்றி தான் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான ரெட் கார்டு கூட தாட்டி விட்டுருவாங்களா என்னன்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். பிக் பாஸ் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபான் 2 பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.